தினமொரு வசனம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ, பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. சிறிது காலத்திற்கு முன்பு பிரபல கவிஞர் ஒருவருடைய கட்டுரையின் சில வரிகளை படித்தேன். அங்கே பக்தன் ஒருவன் இறைவனிடம் கேள்வி ஒன்று கேட்கின்றான். இறைவா, நீர் எங்கே இருக்கிறீர் என்பதை விட எங்கே இல்லை என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதே அந்த கேள்வி. அதற்கு இறைவனின் பதில், என்னை வழிபடும் ஸ்தலங்களில் நான் இருப்பதில்லை என்பதாக இருந்தது. இது ஒரு கவிஞனின் கற்பனை. ஆனால் நடைமுறை நிலைமைகள் இந்த கற்பனை உண்மையோடு அதிகமாக ஒத்து போகின்றன. தேவ ஆலயங்களிலும் ஆராதனை ஸ்தலங்களிலும் தேவ பயமற்றவர்களும் தேவனை கனப்படுத்த கவலையற்றவர்களும் மிகுந்து போய்விட்டார்கள். தேவனை கனப்படுத்த கட்டப்பட்ட பல தேவாலயங்களில் தேவன் மிகவும் கனவீனப்படுகிறார். அன்பும் தாழ்மையும் பண்பும் ஐக்கியமும் அமைதியும் வெளிப்பட வேண்டிய சபைகளில் இன்று வெறுப்பும் கசப்பும் கோபமும் பகையும் பொறாமையும் எரிச்சலும் நீர்வீழ்ச்சியாய் கொட்டுகிறது. பிறர் அங்கு தெய்வீகத்தை காணாமல் சாத்தானுடைய தன்மைகளையே காண முடிகின்றது. கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் பெரிய ஆலயங்களையும் மணி கூண்டுகளையும் எழுப்பிவிட்டு அங்கே சுய கௌரவங்களையும் மேட்டிமையான சிந்தனைகளையும் பதவி வெறிகளையும் வைராகியங்களையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் காட்டுவோமே அன்றால் அங்கே தேவன் எப்படி இருக்க முடியும்? எனவே பல தேவாலயங்கள் தேவனுடைய பெயரில் கட்டப்பட்டுள்ள போதிலும் அங்கே தங்கியிருந்து செயல்படுவது சாத்தானே. ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவி செயல்பட அனுமதிக்கப்படாமல் சாத்தானுடைய ஆவியின் செயல்பாடுகளே ஏற்கப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கையில் அன்பு இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, சுய வெறுப்பு இல்லை, கபடமும் பொய்யும் மாய்மாலமும் பொருளாசையும் இருதயத்தை நிரப்பி இருக்கின்றன. ஆயினும் சபை கூடி வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று கூச்சலிட்டு கொண்டாடி தேவ பிரசன்னத்தை தேடுவோர் அநேகர். தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்தும் சுபாவங்கள் ஏதுமின்றி ஆறாவார பாடல்களை பாடி தேவனை மயக்கி விடலாம் என்பது போல செயல்படும் விவேகமற்றோர் பலர். இவர்களுக்கு நடுவில் தேவன் எப்படி தங்கி இருக்க முடியும்? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.